ஆன்மீக துளிகள், சிவனின் தத்புருஷ முகத்தோற்றங்கள். சிவபெருமானின் 5 முகங்களில் கிழக்கு நோக்கிய தத்புருஷம் என்ற முகத்தில் தோன்றிய 5 மகேஸ்வர வடிவங்களை இந்த ஆன்மீக துளிகளில் காண்போம். பிச்சாடனர், காமதகனமூர்த்தி, காலசம்ஹாரர், ஜலந்திரஹரர் மற்றும் திரிகூட சம்ஹாரர் என்ற 5 தோற்றங்கள் தத்புருஷ முகத்திலிருந்து தோற்றிய வடிவங்களாகும். த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்தம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ வந்தனா மிருத்யோமுக்ஷீயமாம்ருதாத். பிச்சாடனர் சிவபெருமான் பிச்சை ஏற்கும் திருக்கோலம். பிச்சாடனர் என்றும் பலிதேர் பெறான் என்றும் ஐயங்குள் பெம்மான் என்றும் இத்திருக்கோலம் அழைக்கப்படுகிறது. சோழர் கால கல்வெட்டுகள் இவரை பிச்சதேவர் என்கின்றன. தாருகாவன முனிவர்கள் ஆணவத்தினை அழிப்பதற்காக சிவபெருமான் இந்த பிச்சாடனர் கோலத்தை எடுத்தார். வெந்நீர் பூசி பாதங்களில் பாத குரடு தாங்கி நாற்கரத்தினராய் வலக்கரங்களில் புற்கட்டும் மானும் இடக்கரங்களில் சூலமும் பிச்சையோடும் கொண்டு பிச்சாடனர் சித்தரிக்கப்படுகிறார். கருணை பொழியும் கண்களும் காண்போரை மயக்கும் கட்டழகும் பிறந்த மேனியுமாய் அவர் காணப்படுவார். அருகே மோகினியையும் தாருகாவனத்து மகளிரையும் பூத கணங்களையும் காணலாம். தாருகா வன முனிவர்கள் மற்றும் அவர்களுடைய மனைவியர்கள் கடவுள் கொள்கையில் நம்பிக்கையின்றி இறைவனை மதியாது வேள்வியே தெய்வமென மயங்கி நின்றனர். அவர்களின் ஆணவத்தை அடக்க சிவபெருமான் மகாவிஷ்ணுவை மோகினி வேடம் தாங்கி வரச் செய்து தானும் பேரழகு பொங்கும் இளைஞனாக பிச்சாடனர் கோலத்தில் பிச்சை ஏற்பவர் போல் தாருகாவனத்திற்குள் சென்றார். பிச்சாடனரின் வடிவழகை கண்ட ரிஷி பத்தினிகள் காதல் வயப்பட்டு அவர் பின்னே சென்றார்கள். அதேபோல் மோகினியின் அழகில் முனிவர்களும் சித்தம் மயங்கி நின்றார்கள். பின் முனிவர்களுக்கு சுய நினைவு வந்து கோபம் கொண்டு பிச்சாடனரை அழிக்க அபிசார வேள்வி நடத்தினார்கள். அதிலிருந்து தோன்றிய புலி, யானை, பாம்பு, சூலம், மான், பூதப்படை, உடுக்கை முதலியவைகளை பிச்சாடனர் மீது கொல்லுமாறு ஏவினார்கள். ஆனால் அவை யாவுமே அவருக்கு ஆடையாக, அணியாக, கருவியாக அடைக்கலம் புகுந்தன. இறுதியாக அவ்வேள்வியில் தோன்றிய முயலகனையும் வேள்வி தீயையும் ஏவினார்கள். பிச்சாடனர் முயலகனை தன் காலில் போட்டு மிதித்து வேள்வி தீயை கைகளில் ஏந்தி திருநடனம் புரிந்தார். வந்திருப்பது முழு முதற்பரம்பொருளே என்பதை அறிந்த முனிவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து நல்லறிவு பெற்று ஈசனை வணங்கினார்கள். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இத்திருக்கோலத்தின் பேரழகு பொலியும் சிற்பம் ஒன்றுள்ளது. திருவண்ணாமலை, சிதம்பரம் முதலான பல சிவத்தலங்களின் உற்சவத்தின் போது பிச்சாடனர் வீதியுலா வரும் பிச்சாடன திருவிழா நடைபெறும். காமதகனமூர்த்தி மன்மதனை நெற்றிக்கண்ணால் எரித்த திருக்கோலம். நெடுங்காலமாக தவத்தில் இருக்கும் சிவபெருமானை எழுப்பினால்தான் அவர் பார்வதியை மணம் செய்ய முடியும். அவர்களுக்கு பிறக்கும் குமரனால் சூரபத்மனை வதம் செய்ய முடியும் என்ற நிலை. அதற்காக பிரம்மா, இந்திரன் முதலானோர் வற்புறுத்தலுக்கிணங்க மன்மதன் தன் மலர்பாணத்தை எய்து சிவனின் தவத்தை கலைக்கிறார். தன் தவத்தை கலைத்த காமனை சிவபெருமான் கோபத்துடன் தன் நெற்றிக்கண்ணை திறந்து பார்க்க அந்த கணமே காமன் எரிந்து சாம்பலானான். அப்படி காமனை எரித்த அந்த திருக்கோலமே காமதகனமூர்த்தி என்று போற்றப்படுகிறது. சிவபெருமானின் தவத்தை கலைத்த காமனை எரித்த இந்த நிகழ்வை அழகிய புடைப்புச் சிற்பமாக தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயிலில் காணலாம். கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலயத்தின் வடபகுதி புறச்சுவர்களில் காமதகன மூர்த்தி பேரழகு சிற்பமாக வடிக்கப்பட்டுள்ளார்.
கால சம்ஹாரர், காலனை அழித்த திருக்கோலம். காலன் என்று அழைக்கப்படும் யமனை அழித்த சிவத்தோற்றம் கால சம்ஹாரர் எனவும் காலந்தகர் எனவும் வழங்கப்படுகிறது. விதிப்படி 16 வயது முடியும் மார்க்கண்டேயன் உயிரை எடுக்க காலதேவனான யமதர்மன் பாசக்கயிற்றை வீசினான். மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை கட்டி அணைத்துக் கொள்ளவே யமதர்மன் வீசிய பாசக்கயிறு சிவலிங்கத்தின் மீதும் விழுந்தது. சிவலிங்கத்திலிருந்து வெளிப்பட்ட சிவபெருமான் தன் காலால் உதைத்து யமனை அழித்தார். மார்க்கண்டேயனுக்கு என்றும் 16 என்ற வரத்தையும் அளித்தார். காலனாகிய யமதர்மனை காலால் உதைத்து வதைத்த திருக்கோலமே கால சம்ஹாரர் என்று போற்றப்படுகிறது. இந்நிகழ்வு நடந்ததாக அறியப்படும் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் திருத்தலத்தில் காலசம்ஹாரர் தனி சந்நிதி உள்ளது. யமனை வதைத்து மார்க்கண்டேயனுக்கு ஆயுள் நீட்டித்ததால் இந்த திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோயில் சஷ்டியப்த பூர்த்தி, பீமரத சாந்தி, சதாபிஷேகம் ஆகிய திருமணங்கள் நடைபெறும் சிறப்பு தலமாக உள்ளது. ஜலந்திரஹரர், சிவபெருமான் ஜலந்திரன் என்ற அசுரனை சக்கரத்தால் அழித்த திருக்கோலம். ஜலந்தரன் என்ற அரக்கன் கடும் தவம் செய்து பிரம்மாவிடம் வரம் வாங்கி மூவுலகையும் அடக்கி கொடுமைப்படுத்தி வந்தான். அவன் கொடுமை தாங்காத தேவர்களும் ரிஷிகளும் சிவபெருமானிடம் தங்களை காக்கும்படி வேண்டினர். சிவபெருமானும் ஜலந்தரனுடன் போருக்கு போனார். தன் கால் கட்டை விரலால் நிலத்தில் ஒரு வட்டம் கீறினார். சக்கரமாக மாறிய அந்த வட்டத்தை பிளந்து எடுக்குமாறு ஜலந்தரனிடம் சவால் விட்டார். ஜலந்தரனும் சக்கரத்தை பிளந்து எடுத்து தலையில் ஆணவத்தோடு வைத்தவுடன் அவன் தலை வெடித்து இரு கூறானது. இப்படி ஜலந்திரனை அழித்த திருக்கோலமே ஜலந்திரஹரர் என்று போற்றப்படுகிறது. ஜலந்தரனை அழித்த சக்கராயுதத்தை தான் திருமால் சிவபெருமானை 1000 தாமரைகள் கொண்டு வழிபட்டு பெற்றுக் கொண்டார். இந்நிகழ்வு நடந்த தலமாகிய திருவிற்குடியில் பரிமளாம்பிகை உடனுரை வீரட்டானேஸ்வரராக சிவபெருமான் அருள்பாலிக்கிறார். சிவனின் அட்ட வீரட்டான தலங்களில் திருவிற்குடி வீரட்டானேஸ்வரர் திருக்கோயிலும் ஒன்று. திரிபுர சம்ஹாரர், சிவபெருமான் முப்புற அசுரர்களை அழித்த திருக்கோலம். திரிபுராந்தகர் என்றும் இத்தோற்றம் அழைக்கப்படுகிறது. முருகப்பெருமான் அழித்த தாரகாசுரனின் 3 புதல்வர்களான தாருகாட்சன், கமலாட்சன், வித்யுன்மாலி ஆகிய 3 அசுரர்களும் பிரம்மாவை வேண்டி வரம் பெற்றனர். பொன், வெள்ளி, இரும்பாலான 3 பறக்கும் கோட்டைகளில் ஏறி அனைத்து இடங்களும் பறந்து சென்று பல கொடுமைகளை செய்து வந்தனர். அவர்களை அழிக்க சிவன் புறப்பட்ட பொழுது பூமி தேராகவும், சூரிய சந்திரர்கள் சக்கரங்களாகவும், பிரம்மா தேரோட்டியாகவும், விஷ்ணு அம்பாகவும் அமைய உடன் தேவர்கள் எல்லோரும் படைகளாக புறப்பட்டார்கள். தேவர்கள் தாம் இல்லாவிட்டால் ஈசனால் அவர்களை அழிக்க முடியாது என்று நினைக்க தேவர்கள் ஆணவம் அடங்கும்படியாக சிவபெருமான் ஒரு சிறு புன்முறுவல் பூத்தார். அந்த சிரிப்பிலேயே திரிபுரங்கள் ஆகிய 3 கோட்டைகளும் கணத்தில் எரிந்து சாம்பலாகின. இப்படி திரிபுரம் எரித்த கோலமே திரிபுர சம்ஹாரர் தோற்றமாகும். இப்படியாக சிவபெருமான் தன் தத்புருஷ முகத்திலிருந்து பிச்சாடனர், காமதகனமூர்த்தி, காலசம்ஹாரர், ஜலந்தரஹரர் மற்றும் திரிகூட சம்ஹாரர் ஆகிய வடிவங்களில் வெளிப்பட்டார். தொடரும் ஆன்மீக துளிகளில் மற்ற மகேஸ்வர வடிவங்களையும் காண்போம். ஆன்மீக துளிகள், சிவனின் தத்புருஷ முகத்தோற்றங்கள்.